மகளே கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நமது சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கே பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4/7/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்பளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 511க்கு நமக்கு இன்றைக்கி எதுவுமே செட் ஆகலை. ஓகேவா? ஓகே நம்மளே வாங்க, நம்ம வந்து 4ஆம் தேதிக்கான ஒரு நல்ல ஒரு கணிப்பு தான் பார்த்துட்டு எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டியர் பற்றி நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட் 25 ரூபாய்க்கு 90000, 110 ரூபாய்க்கு 4,80,000. உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559 நம்பர் சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்மள இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் தான் நம்ம எடுத்துருந்தோம். 4 டேஸ் வந்து செட் ஆகிறதுனால நம்ம வந்து 5 டேஸ் பேட்டர்ன் தான் இன்றைக்கி வந்து 2 பேட்டர்ன் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 446, இந்த 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 446 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 854 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 0 1 தான் நம்ம கிடச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 446 போர்டில் நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 013. இந்த 013 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா 013 ரூட் ஆப்ஷன் 854 போர்டுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் 2 அப்படின்ட்டு 7ன்னு கிடைச்சிருக்கு. 2 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஏன்னா 013 வச்ச அடியில் நமக்கு 2 7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 487. இந்த 487 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 487 ரூட் ஆப்ஷன் 854 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படின்ட்டு 5ன்னு கிடச்சிருக்கு. 6 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 487 போர்டில் நமக்கு 6 5ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 530. இந்த 530 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 530 ரூட் ஆப்ஷன் 854 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 0ன்னு கிடச்சிருக்கு. 1 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 530 வச்சு அடி நமக்கு 1 0ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிஎன்சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்தாங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 511. இந்த 511 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 511 ரூட் ஆப்ஷன் 854 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 9ன்னு கிடச்சிருக்கு. 3 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 511 வச்ச அடியில் நமக்கு 3 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 3D மெத்தட்ஸ் மேட்ச் பண்ணி தான் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். 3 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 அல்லது 9 வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளே 9ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லிமிட்டாகவே பாயிண்ட் மட்டும் தான் அதில் நம்ம வந்து ஓகே. அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் மேட்டர்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 446. இந்த 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 446 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 749 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 2 அப்படின்ட்டு 1 கிடச்சிருக்கு. 2 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 446 வச்சடியில் நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 013. இந்த 013 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா 013 ரூட் ஆப்ஷன் 749 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி நம்ம 8ஆம் நம்பர் எடுப்போம். 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 013 வச்சடியில் நம்ம 08ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 487. 487 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 487 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 0ன்னு கிடச்சிருக்கு. 7 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
இப்போ 487 வச்சு நமக்கு 7 0ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 530 வச்சு நம்ம அடுத்த நாளுக்குனா ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 530 ரூட் ஆப்ஷன் 749 கூடிய நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 5ன்னு கிடச்சிருக்கு. 6 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்குனா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 530 வச்சு நமக்கு 6 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 511. இந்த 511 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 511 உடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 6ன்னு கிடச்சிருக்கு. 2 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 511 வச்சு நம்ம 2 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். 1 8 0 அடுத்து 5 இந்த மாதிரி வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பி போர்டு அல்லது சி போர்டில் 2 அல்லது 6 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ஆம் நம்பர் நாளைக்கு வரலாம். வந்துச்சுன்னா சி போர்டில் வரணும், அப்படி இல்லாட்டி பி போர்டில் வந்தாலும் எடுத்துங்க. மெயினாக சி போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 6 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா 36ங்க நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏசி 36 இந்த மாதிரி வந்துச்சுன்னா டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் எடுத்தோம். 9 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 3ஆம் நம்பர் வரலாம். பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 2 அல்லது 6 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 6ஆம் நம்பருங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி அடி கசியாக மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேரெக்டாகவே கொடுக்குறோம். இதில் 36 32 96 92ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்மள இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 511. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான நம்பர் தான் அடிச்சிருக்கீங்க. பார்க்கலாம் இன்றைக்கி யார் வினிங் கொடுத்தானே. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அஜி அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 1 கொடுத்துருக்காப்புல. ஒரு தரமான வினிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஓகே, நம்ம இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. வேறு யாருக்குமே இன்றைக்கி வந்து கனெக்ட் ஆகிற நம்பரு. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்போடு நம்ம சந்திப்போம். ஓகேவா?